இந்த இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் பத்தி பெருசா பேரண்ட்ஸ்க்கு கூட நிறைய விஷயங்கள் தெரியறது இல்ல. வேர்ல்ட் வைட் 836 மில்லியன்ஸ் சில்ட்ரன்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த இன்டெஸ்டைனல் வார்ம்ஸோட இன்னொரு பேரு ஹெல்மெட்ஸ் இல்லனா STH. இந்த மண்ணை தொட்டு விளையாடுறதுனால குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற சாப்பாடு இதுல எல்லாம் இந்த வார்மோட எக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வார்ம்ஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ரவுண்ட் வார்ம்ஸ், ஹூக் வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸ், பின் வார்ம்ஸ் அண்ட் விப் வார்ம்ஸ். இந்த வார்ம்ஸோட எக்ஸ் மண்ணுல மிக்ஸ் ஆகுறதுனால அதுல வளர்ற வெஜிடபிள்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் குக் பண்ணவே ஆரம்பிக்கணும். இந்த இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் பிரிவென்ட் பண்ணிக்கணும்னா வெளியில போகும்போது ஷூவோ இல்லைன்னா ஸ்லிப்பரோ கண்டிப்பா போடணும். கொதிக்க வச்ச சுடு தண்ணியை குடிக்கணும். குழந்தைங்க விளையாடிட்டு வந்த பிறகு அவங்க கையை நல்லா வாஷ் பண்ண சொல்லணும். இது வந்தாலுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆன்டி பாராசிட்டிக் மெடிசின்ஸ் எடுத்தாலே போதும். இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா அப்டமன் பெயின் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பிடைட், டயரியா, காஃப் இருக்கும், வீசிங், ஃபீவர் இந்த மாதிரி தான் இருக்கும். இது போக கிட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க. குழந்தைகளுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது அடல்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இதை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட் February 10 நேஷனல் டிவார்மிங் டேவை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.